ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் ஆரம்பிச்சு. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டெபிட் கார்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெபிட் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. டெபிட் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலும் நெட் பேங்கிங் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக டெபிட் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். சரி வாங்க, எப்படி டெபிட் கார்டு இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு www.onlinesbi.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு கண்டினியூ டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜோட லெஃப்ட் சைட் கார்னரில் 3 லைன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த லைன்ஸை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் இ சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இ சர்வீஸ்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் ஏடிஎம் கார்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஏடிஎம் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். சப்போஸ் உங்கள் ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்களே உங்கள் ஆன்லைனில் ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரிக்வெஸ்ட் ஏடிஎம் பை டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நேம் ஆன் த கார்டு ஆப்ஷனில் உங்கள் நேம் டைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்கள் நேம் தான் டைப் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் உங்கள் டெபிட் கார்டில் வரும். ஆன்லைனில் டெபிட் கார்டு அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நமக்கு தேவையான கார்டை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கான கார்டை சூஸ் பண்ணுறது எப்படின்னா, செலக்ட் டைப் ஆஃப் த கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கார்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் ஒரு தடவை செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூசிங் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணதும் உங்கள் ஏடிஎம் கார்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.